ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரூபா வித் அச்சு. என்னோட சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போகிற ட்ரிப் அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு சாட்டர்டே ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock அந்த டைமிங் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்துட்டு அந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பிளானு. ஆஃப்டர்நூன் லன்ச்சு அதுதான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காண்டி போனோம். ஸோ போயிலே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய அந்த கிஃப்ட்டு இது, அப்புறம் வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த கொரியன் கீ செயின்ஸு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிட்டு போகிறோம். லஞ்ச் தான் முடிச்சிட்டோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு எங்கே எடுக்கிறாங்க வேளாங்கண்ணியில் வந்துட்டு அந்த பாரடைஸ் ஹோட்டல், ஸோ வந்துட்டு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணோம். சாட்டர்டே ஃபுல்லாமே அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அது சாட்டர்டே எந்த பிளானும் இல்லை. ஸோ இதுதான் எங்களோட ரூம் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டான ரூமு. பெர் டே வந்து 2500 அந்த ரேஞ்ச் மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3 பர்சன்ஸ் வந்து படுக்கிற மாதிரி ஒரு ரூமு வித்து டிவி இதெல்லாமே அட்டாச் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீரோ மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 2 சேர்ஸ், 2 பேர் வந்து உட்கார மாதிரி ஒரு 2 சேரு, அப்புறம் பீரோ பற்றதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வித்துட்டு பாத்ரூம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நைட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இயர்லியாக வேக்கப் பண்ணிவிட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு முடி இறக்கலாம். நானும் எங்கள் அம்மா வந்துட்டு பூ முடி வச்சுருந்தோம். அதெல்லாமே இறக்கிட்டு அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறது வந்துட்டு சின்ன பிள்ளையில் வேண்டியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு இந்த தடவை தான் எங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு கிடச்சிருந்துச்சு, சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டு இறக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் நல்ல க்ரௌடு. எனக்கு சீசனிங்கான்னு தெரில, பட் நல்ல க்ரௌடு இருந்து அப்படியே சுற்றி வந்துட்டு ஒரு இது எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு சேட்டை பண்ணுவான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா நம்பவே முடியல, ஒரு இடத்துல அப்படியே அசையாமல் உட்காந்து. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சின்ன முடி பட்டாலுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா போன தடவைலாம் ஒரு இடத்துல இல்லை. ஸோ நான் அப்படி தான் நினச்சேன். பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ண, அன்மா முடி நல்லா இருக்கா இறக்குன பிறகு அப்படின்ட்டு கேட்டான். நல்லாவே இருந்தது. அதெல்லாம் இது பண்ணக்கூடாதுப்பா சாமிக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வந்துட்டு இந்த கடற்கரை அங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த வாளி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு போனோம். ஸோ வந்துட்டு பெரியவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப உள்ளே போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் வாளிலே கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நிறையா பிள்ளைங்க வந்துட்டு வந்துருந்துதுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சிப்பி இதெல்லாமே வந்துட்டு எடுத்தாங்க. அது வந்துட்டு ஒரு 2-3 பேர் அங்கேயே இருப்பாங்க போல், அவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே அங்கே வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் வரையில் வந்துட்டு சிற்பி இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி அதுலேயுமே வந்துட்டு நல்ல வெயில் வேறு. ஸோ ஒரு 1 மணி 1:30 மணி அந்த டைமிங் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு நல்ல ஜாஸ்தியான வெயில். ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரில. பட்டு நான் வந்துட்டு அந்த இடத்துல ஓரத்தில் தான் உட்காந்துருந்தேன் அவங்க வர வரைக்கும் சொல்லிட்டு பார்த்தா கண்ணே முழிக்க முடியல, அப்படி ஒரு வெயில். ஸோ வந்துட்டு இப்படி தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். நானும் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பி இவங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு சேஃப்டியான ரொம்ப உள்ளே போகாமல் ஒரு சேஃப்டியான ஒரு இதில் தான் வந்துட்டு குளிச்சுட்டு இருந்தோம். மற்ற பிள்ளைங்க விளாட்றதே பார்க்கையில வந்துட்டு ஒரு ஜாலியாக இருந்தது, இதுவாக இருந்தது. நல்ல டைமிங் இதெல்லாம் போச்சு. ஸோ வெயில் தான், மற்றபடி எந்த எதுவுமே கிடையாது. ஈவினிங் டைம்னால் நல்லா இது பண்ணியிருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம், அப்படியே சுற்றி இதெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் வெயில்னால எங்களால் ரொம்ப நேரம் வந்துட்டு அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. மற்ற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியல.
நம்மளுக்கு அப்படியே டைம் வந்துட்டு போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்படி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு திங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். பிள்ளைங்களாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அந்த சிப்பியெல்லாம் எடுக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. எப்புட்றா அப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே எல்லாமே குளிச்சுட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு ஷாப்பிங் அவ்வளோ வந்துட்டு ஷாப்ஸ் இருந்துச்சு. மாதா சிலை அந்த மாதிரி இதெல்லாமே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் குல்லா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு கடை இல்லை அந்த இடத்துல வந்துட்டு நம்மளா நடக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கால் வலிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்துட்டு 2 சைடுமே கடை இருக்கறனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நம்ம நடக்கிறோமா, ஸோ எந்த டயர்ட்னஸ்மே தெரில. அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நானும் என் பையனும் அப்படியே சுற்றி நடந்துகிட்டே இருந்தோம். இதில் வந்துட்டு இந்த 20 ருபீஸ் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் உள்ள தனித்தனி ரேட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். கீ செயின்ஸும் நிறையா போட்டிருந்தாங்க. பட் நான் தேடின அந்த கொரியன் கீ செயின்ஸ் வந்துட்டு எனக்கு இல்லை. அப்புறம் போகிற வழியில் தம்பி வந்துட்டு டிஷர்ட் போட சொல்லிட்டான். ஏன்னா ஷர்ட்லாம் போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அதை எடுத்தோடனே மாதிரி இது பண்ணால் அப்படி போட்டு டிஷர்ட்லாம் மாற்றிட்டு அப்படியே போனோம்னா 2 சைடுமே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்களா சேலை இதெல்லாமே. அதுவும் இந்த லைட் ப்ளூவில் இருக்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாளி வாங்கியிருந்தோன்னு சொல்லியா அந்த அண்ணன்ட்ட வாளியை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கேண்டில் 4 கேண்டில் இதுமாரி சொன்னாங்க. அப்புறம் அங்கேயுமே சந்தனத்தை கொடுத்துட்டு சந்தனத்தை தடவிட்டு 4 கேண்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 கேண்டிலில் வந்துட்டு 2 கேண்டில் வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு அந்த முடிய இருக்கணும் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு 2 கேண்டில் அங்கே ஏற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்துட்டு இந்த புது சர்ச்லேயும் ஒரு கேண்டில் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாருமே டீட்டெயில் இது பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு அப்படியே வரிசைக்கு கடையை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நிறையா திங்ஸ் இருந்துச்சு. எதை வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். 10 ருபீஸு, அப்புறம் வந்துட்டு இந்த பொம்மைங்க, விளையாட்டு சாமான் இது எல்லாமே நிறையா இருந்தது. அப்படியே நடந்து நம்ம பார்த்துட்டு போயில வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரில. நான் மோஸ்ட்லி அந்த கீ செயின்ஸ்லேயே தான் இருந்தேன். எந்த இதுவுமே நான் பார்க்கல அவ்வளோ இதுவாக. அப்படியே அது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த குல்லா அதெல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. இந்த பார்த்திங்களா இதெல்லாமே நிறையா இருந்துச்சு. எல்லா கடையிலுமே இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கீ செயின்ஸில் வந்துட்டு இந்த பேர் எழுதி கொடுக்குறது. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா நாளே இப்போ வந்துட்டு சாட்டர்டே அந்தமாரி வந்தாங்கன்னா நாளே வந்துட்டு பொரி, இந்த கடலை இதெல்லாமே வந்துட்டு ஸ்நாக்ஸ்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நாளே வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு கோயிலுக்கு மட்டுமே அந்த மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த ஹோட்டலில் அப்படி தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு வந்த டைலே ரீச் ஆகவே ஒரு 6 o'clock 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ அந்த டைலே வந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் இது பண்ணோம். அப்புறம் வரையில் வந்துட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் செல்ஃபோன் கவரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அல்வா அந்த வந்துட்டு டிஃப்ரெண்ட் அல்வா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இங்கே வந்துட்டு இந்த அல்வா இது அந்த இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு பொரி இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அப்படி தான் வாங்கியிருந்தோம். அந்த பார்த்திங்கன்னா நேராகவே தெரிஞ்சிச்சு இல்லையா சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வர வழியிலே இப்படி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மாதாமாவோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே, அப்புறம் மாலை இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லா கலர்ஸை விட எனக்கு என்னமோ அந்த லைட்டு ப்ளூ கலர் வந்துட்டு மாதாமா ரொம்ப அப்படி ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அதை வாங்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்களா அப்படி ஒரு இதுவாக இருந்தது பார்க்கவே. இதுதான் அந்த சர்ச்சு நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த முடிய இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள சர்ச். இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே வெளியிலே செப்பல் கழட்டி போட்டுட்டு அங்கே தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி போயிருந்தோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு நிறையா இது மாறி போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரியல. ஒருத்தவங்க சொல்ல அதுக்கு படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த பூ இதெல்லாம் வச்சுருந்தாங்க.
பூ அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு அப்படியே மாதம் சுற்றிட்டு வரையில் வெளியில் வந்துட்டு கேண்டில் ஏற்றுற இது சொன்னாங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த இது வாங்கியிருந்தோம் இல்லையா கேண்டிலு, அதையும் கொடுத்துட்டு அதில் உள்ள இதையும் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏற்ற சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போய் குளிச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு இது அவ்வளோ பெருசு, எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க தெரியல. நாங்கள் வந்துட்டு இதுவுமே ஒரு வெயில் இதிலலாம் வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கேருந்து ஆப்போசிட்டில் மாலை வாங்கிட்டு அப்படியே அந்த சர்ச்சுக்கு போகலாங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஸோ அப்படி வெளியிலேருந்து ஒரு வியூ எடுப்பாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு கூட்டம் அந்த டைமிங் நாங்கள் போன டைமிங் வந்துட்டு நல்ல கூட்டம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2:00 மேலே தான் கூட்டம் வந்துட்டு கம்மியாகும்னு நினைக்கிறேன். நாங்கள் போன டைமிங் வந்துட்டு நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு உள்ளே போயிட்டு செப்பல்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க. மற்றவங்களாம் வந்துட்டு எப்படி போட்டாங்கன்னு தெரில. அவங்களாம் ஈஸியாக வந்துட்டு எடுத்துட்டாங்க. பட் நாங்கள் இங்கே வந்துட்டு போட்டுட்டு நாங்கள் தெரியாமல் வந்துட்டு ஒரு பெரிய ரவுண்டே அடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு அமைதியான ஒரு இது. இத்தனை மணிக்கு ஒரு 2 மணி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு வந்தோம். பக்கத்தில் நிறைய அந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாமே இருந்தது. மாதாம்மா, ஏசு அப்படி எல்லாருமே ஸ்டாச்சூஸ் இதெல்லாமே இருந்தது. எல்லாருமே நிறையா ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சாமியை கும்பிட்டு வரையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தெரியும் கூட்டம் வந்து இல்லவே இல்லை, கம்மியாக. டோட்டலாகவே ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த டோர்ஸ்க்கு பக்கத்தில் நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு வந்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு திருப்பியும் ஒரு ரவுண்டு அடிப்போம் அப்படின்ட்டு தான் திருப்பியும் போனோம். ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு சாமியை ஃப்ரீயாக கும்பிட்டுட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்துட்டு நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ், அந்த டோர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோ ஷூட் இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. ஃபஸ்ட் நாங்கள் இந்த ஓரத்தில் தான் நின்றோம். சரி வியூ வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இன்னும் வந்துட்டு தள்ளி போகணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலையே நின்ட்டேன். இங்கேயும் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னாங்க. சரி அப்படியும் வெயிட் பண்ணிட்டு அங்கே ஒரு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாக் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியிலே பார்த்திங்கன்னா அந்த மணலில் வந்து முட்டி போட்டுட்டு இதெல்லாமே நடந்து வந்தாங்க. நான் அது வந்துட்டு நான் பார்த்தது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு உடம்பு இது பண்ணி வந்துட்டு சாமி கும்பிடும்போது எனக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக வந்து சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா வேண்டுதல் அவ்வளோ இது பண்ணும்போதே நான் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது. நம்மளால் நல்லா நடக்கவே முடியல, எப்படி இவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த பார்த்திங்களா பெரிய ஒரு இது ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக எடுக்க முடியல. ஸோ எல்லோரும் எடுக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கவே அப்படி ஒரு இது, அப்படியே நம்ம தூரத்தில் அப்படி நடந்து வரையில் இந்த தெரிஞ்சது, இந்த ஸ்டாச்சுஸ் தெரிஞ்சது. பட் நம்ம கிட்டக்க போய் எடுப்போமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க.